தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கரூர் மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி தன்னோட மகன் குமார் மற்றும் மருமகள் ஒரு சின்ன பையன், அவங்க மகனுக்கு ஒரு சின்ன 3 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. ஸோ இவங்க பயங்கரமான ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொத்துன்னு சொல்ல போனால் ஒரு சின்ன வீடும் 3 வெள்ளாடும். ஸோ குமார் பார்த்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கூலி தொழில் பார்க்குறாரு. அதே மாதிரி சுப்புலட்சுமியும் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து வர சம்பாத்தியத்தில் ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃபேமிலி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா குமாருக்கு பயங்கரமான ஜுரமும் மற்றும் தீவிரமான வயிறு வலி ஏற்பட்டிருக்கு. ஸோ உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சுப்புலட்சுமி தன்னோட மகனை கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னார். அதாவது உங்களோட மகன் குமாருக்கு 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு நிமிஷம் வேறு என்ன எதை பத்தியும் கேட்காம சுப்புலட்சுமி என்னோட கிட்னி எடுத்துக்கோங்க டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூம்ல அந்த டாக்டர் அறையில இருக்கக்கூடிய டாக்டர், சிஸ்டர்ஸ் மற்றும் அந்த சுப்புலட்சுமியோட மகன், மருமகள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. டாக்டர் உடனே கேட்கிறாரு, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு கூட யோசிக்காம, இது என்ன இந்த அறுவை சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்னன்னு கூட தெரியாம என் கிட்னி எடுத்துக்கோங்க நீங்க இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் உண்மையிலேயே நம்மளுக்கு புல்லரிக்க வச்சது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட வாழ்க்கை நான் வாழ்ந்து முடிஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் என் பையன் தான் வாழணும், ஸோ அவனுக்காக நான் கிட்னி கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், தயவு செஞ்சு என் கிட்னியை எடுத்து என் மகனுக்கு வைங்க, அவன் இந்த மாதிரி வழியில துடிக்கிறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது உடனே கொடுக்க முடியாதுமா, உங்களோட பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அது உங்க பையனுக்கு உங்களோட இதுல இருந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு 2 பேரோட கிட்னிஸ் ஒன்றும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சோகமாயிட்டாங்க. ஸோ உடனே வீட்டுக்கு அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கோயிலுக்கு போய் இறங்கி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதிர்ஷ்டவசமா அவங்களோட கிட்னி அவங்க பையனோட கிட்னிக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ உடனடியாக அறுவை சிகிச்சைக்காக டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதும்போது கூட என்ன சொல்லியிருக்காரு, திரும்பவும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு உண்மையிலேயே பூரண சம்மதமா உங்களோட கிட்னி உங்க மகனுக்கு கொடுக்கறதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பூரண சம்மதம், எனக்கு இன்னொன்னு சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு டாக்டர், என்னோட பையனுக்கு வாழ்க்கை அடுத்து அவனுக்கு ஹாப்பியா இருக்கும் போது இதோடய அவன் வாழ்க்கை நின்றுமோன்னு பயந்துட்டு இருந்தேன், அதுக்கான ஒரு மாற்று என்கிட்டயே இருக்கு அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது நம்மளுக்கு இன்னொரு சில மக்களை பத்தி பயங்கரமா கோவம் வரும். என்ன அப்படின்னா, இந்த காலத்துல முதியோர்கள் இல்லம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுதான். அதுக்கான முக்கியமான காரணம் நல்ல காசை சம்பாதிக்கக்கூடிய படிச்ச சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவை வீட்டில் பார்த்துக்க முடியாத காரணத்தினால காசை கொடுத்து பயங்கரமான ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான முதியோர் இல்லத்திலேயே கொண்டு போய் சேர்க்கிறாங்களா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க அங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு. பட் இருந்தாலும் அவங்களோட தாட்ஸ், அவங்களோட நினைப்பு எல்லாமே அவங்க பெத்த பசங்கள் மேலேயும் அந்த பசங்களோட குழந்தைங்க, அதாவது பேர குழந்தைங்க மேலேயும் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. சுப்புலட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா தன்னோட மகனுக்கு கிட்னி கொடுத்தது, தன்னோட மகனை கையில வச்சு தாங்குறாங்க. அந்த மருமகளும் சொல்றா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு மாமியார் கிடைத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு 7 ஜென்மம் நான் எடுத்தாலும் திரும்பவும் இவங்களுக்கே நான் மருமகளா வரணும், இல்ல அவங்க எனக்கு அம்மாவா வரணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஹாப்பியா அந்த ஃபேமிலி சொல்றாங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.